ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க தேவன் இந்த தருணத்தை கொடுத்தபடினாலும் அவருடைய வார்த்தைக்காகவும் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவரே நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்திலே நம்மோடு கூட பேசும்படியா யாராவது ஒருவர் செபியுங்கள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்த காலத்தில் அவர்களுக்கு சொன்னதை விசேஷமாக மற்ற 3 சுவிசேஷங்களிலே இல்லாததை அவருக்கு மிகவும் பிரியமான அன்பான சீஷனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கின்றார். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த காரியம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் அதனுடைய கீழ்ப்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப 2 பேர் உலகத்தில் வந்திருக்காங்க. ஒருத்தர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இன்னொருவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். இதுல முந்தி வந்தது யார், பிந்தி வந்தது யார்? முந்தி வந்தது யாரு, பிந்தி வந்தது யாரு? முந்தி யார் வந்தா? திருடன் தான் முந்தி வந்தான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த திருடனை உருவாக்கும் பொழுது அவன் திருடனாக இல்லை. உருவாக்கும் பொழுது அவன் திருடனாக இல்லை, அவன் முந்தினவனும் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஆதியாய் இருந்தவர் தான் அவனையே சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டிக்கும் பொழுது அவன் திருடன் இல்லை, அவன் விசேஷித்தமானவன். மற்ற எல்லா தூதர்களை காட்டிலும் அழகிலும் சரி, நம்ம பிள்ளைங்கள்லாம் வாசிக்கிறாங்களே இன்ஸ்ட்ருமெண்ட், தனித்தனியாக ஒவ்வொன்றும் வைத்து அவன் எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து விசேஷித்த ஆராதனையை நடத்தினவனுமாக, விலையேறப்பெற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டவனுமாக, மற்ற எந்த கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் இல்லாத விசேஷித்த ஞானமும் அறிவும் அழகும் சௌந்தரியமும் உள்ளவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் முந்தினவன் அல்ல. ஏனென்றால் அவனை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் பூமிக்கு வந்ததும் கூட நாம் பார்க்கும் பொழுது அவன் முந்தி வந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமி உருவாவதற்கு முன்பே அல்லது இந்த பூமி உருவாகும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று ஒருவரை குறித்து சொல்லுகிறது. அது யார் என்று உங்களுக்கு தெரியும். இதை நார்மலாக நம்ம வாசித்து பார்த்தா அவன் முந்தி வந்தவன் இவர் பிந்தி வந்தவன் என்று இருக்கும். ஆனால் அவன் முந்தினவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால்
நமக்கு இந்த ஜீவனை கொடுத்தவர் இப்பொழுது அல்ல, அல்லது தாயின் வயிற்றிலே உருவாகும் பொழுதும் அல்ல, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம். ஆமென். அப்படி என்றால் வசனம் அவனை முந்தினதாக எதிலே காண்பிக்கிறது என்று சொன்னால் அவனுடைய குணாதிசயத்தை வைத்து முந்தி காண்பிக்கிறது. சில பேர் முந்தி பேசுறவங்க ரொம்ப ஞானியாய் அல்லது நீதிமானாய் இருப்பார்கள் வழக்காடு மன்றத்திலே. ஆனால் பிந்தி வருகிறவர்கள் என்ன செய்வாங்க? உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து கலைந்து அவர்கள் கடந்து போவார்கள். அதே போலதான் இவன் என்றைக்கு இந்த பூமியிலே தள்ளப்பட்டானோ அன்றையிலிருந்தே அவன் நினைத்து கொண்டான், நான் தான் இந்த பூமிக்கு அதிபதி என்று சொல்லி. வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது, அவன் இந்த பூமிக்கு அதிபதி என்று சொல்லி. இந்த பூமிக்கு அதிபதி, இதோ இந்த பூமியின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஆகவே அவனுடைய வேலையை நாம் பார்க்கும் பொழுது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அப்ப திருடன் கையிலே இன்றைக்கு உலகம் இருக்கிறது. அதனால உலகத்தில் இருக்கிற அரசாட்சி செய்கிறவர்களும் ஆளுகிறவர்களும் கூட பெரும்பாலும் 99.99% எப்படி தான் இருப்பாங்க? அது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதை நாம் இந்த பூமியிலே காண முடியாது. ஏனென்றால் அவன் சொல்றான், எனக்கு இஷ்டமானவர்களுக்கு அதை நான் கொடுக்கிறேன், கொடுப்பேன். அப்படிதான் கொடுத்திருக்கிறான். தமிழ்நாடும் அப்படித்தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம மாஞ்சி எல்லாம் ஜெபித்து இருக்கிறோம். ஆமென். சரி, ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே நமக்கு முக்கியமான ஒன்று இருக்கிறது. அவனுக்கு இந்த பூமிக்குரிய காரியத்தில் எந்த அளவுக்கு சில விஷயங்களை அவன் தீவிரமாய் அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறானோ, காரணம் என்ன? தனக்கு இனி காலம் இல்லை, இனி காலம் இல்லை என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த நிமிஷம் வரையிலும் தேவனுடைய வார்த்தை, அவருடைய தீர்க்கமான வார்த்தைகள் இந்த நிமிஷம் வரையிலும் உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் அவருடைய கடைசி தீர்க்க தரிசன காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தினந்தோறும் எடுத்து நீங்கள் செய்தியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடைசி காலத்தின் அத்தனை அறிகுறிகளும் இந்த நாட்களிலே ஒட்டுமொத்தமாய் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தீர்க்கமான வார்த்தைகள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 12:28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியேல் 12:28 28 வாசியுங்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். இன்றைக்கு இந்த வார்த்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளும், நாம் இருக்கக்கூடிய தேசத்திலும் உலக நாடுகளிலும் விசேஷமாய் இஸ்ரவேலிலும் இந்த வார்த்தைகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நமக்கு என்ன முக்கியமான தேவை என்பதை இந்த வசனத்திலே அவர் நமக்கு வைத்திருக்கின்றார். நானோ இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நாம ஜீவனோடு இருக்கோம்னு சொல்றோம்? அல்லேலூயா. அதாவது ஜீவன்னு சொன்னா உயிரோடு இருக்கிறதையும் குறிக்கும்,
இன்னொன்று ஜீவன் சொன்னா அது இயேசுவையும் இயேசுவினுடைய வார்த்தையையும் சத்தியத்தையும் குறிக்கும். ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அந்த ஆவியையும் குறிக்கும். ஜீவன் என்று சொன்னால் இயேசுவையும் அவருடைய வார்த்தையும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தான் எப்படி இருக்கிறது? ஜீவனாயும் வல்லமையாயும் இருபுறமும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் நம்முடைய எல்லாவற்றையும் ஊனையும் அணுக்களையும் கணுக்களையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவன், நம்முடைய சாதாரண இந்த உயிர் என்ற ஜீவன் வேறு, கிறிஸ்து என்ற ஜீவன் வேறு, அவருடைய வார்த்தை என்ற அந்த ஜீவன் வேறு. ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றடக்கி உள்ளடக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அந்த ஜீவன் என்பது அவருடைய வார்த்தையும் அல்லது அவரே நமக்குள்ளே வளர்ந்து பெருகி பூரணமாகி பரிபூரணமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், ஜீவன் உண்டாயிருக்கவும் நான் வந்ததனுடைய நோக்கம் மரித்து போன ஒரு ஆத்மா அல்லது மரித்து போன நம்முடைய மூதாதையர்கள் முற்பிதாக்கள் அவர்கள் வழியிலே வந்திருக்கிறதான நமக்கும் அந்த மரணம் நம்மை மேற்கொண்டது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் அது தொடர்ந்து பிடித்து கொண்டு இருக்கிறது. அது பற்றி பிடித்து வந்து கொண்டிருக்கிறது. அது நம்மை பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் ஆக்கி நம்மை தள்ளி நம்மை நஷ்டப்படுத்தினது. அந்த நஷ்டத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அதுவும் ஆதியிலே அவரை குறித்து தீர்க்கமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே அவர் கடந்து வந்தார். ஆமென். ஆனால் அவரையே கொல்லவும் அழிக்கவும் அவன் ஆதி முதல் அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். ஆமென். ஆதாமின் சந்ததியிலேயே அவர் வந்து விடுவாரா என்று பார்த்துத்தான் ஆபேலை கொன்றான். அதற்கப்புறம் ஆபிரகாமின் சந்ததியிலே அவர் வந்து விடுவாரோ என்று சொல்லி ஈசாக்கை பார்த்தான். ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபோது ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது அதை மறுபடியும் அவர் பெற்றுக்கொண்டு அந்த சந்ததியை வளரும்படியாக செய்தார். அவருக்கு யாக்கோபும் ஏசாவும் இருந்தார்கள். ஆனால் ஒருவன் காட்டுவாசியும் ஒருவன் நாட்டுவாசியுமாய் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையும் நான் வெறுத்தேன். ஏனென்றால் அவன் தகப்பனுடைய சுதந்திர பாகத்தை அலட்சியம் செய்தவனாயிருந்தான். இப்படி ஒவ்வொரு சந்ததியிலும் நாம் பார்க்கும் பொழுது எங்கே அவர் அந்த தீர்க்கமாய் சொல்லப்பட்டவர் வந்து தன்னுடைய தலையை நசுக்கி விடுவாரோ என்று சொல்லி ஒவ்வொரு சந்ததியிலும் அவன் பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து வரையிலும் தொடர்ந்தது. இன்னும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவன் ஆரம்பத்தில் இருந்தே அவர் என்றைக்கு பிறந்தாரோ அல்லது என்றைக்கு கற்பந்தரித்தாரோ என்றைக்கு அது அவனுக்கு வெளிப்பட்டதோ அன்றையில இருந்தே பின்னாலே இருந்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவர் என்ன செய்தார்? சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது தேவன் அவரை பாதுகாத்தார். யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த தரிசனத்தை கொடுத்து ஒவ்வொரு இடமாய் என்ன செய்தார்? இங்கே ஒரு சூழ்ச்சி நடக்கும்பொழுது கொல்லும்படியாக வேறு இடத்துக்கு அனுப்புவார். அங்கே சூழ்ச்சி நடக்கும் பொழுது வேறொரு இடத்துக்கு அனுப்புவார். அது நிமித்தம் நாம் பார்க்கிறோம் அநேக குழந்தைகள், 2 வயது குழந்தைகள் எல்லாம் இயேசுவுக்காக மரித்தார்கள். இயேசுவுக்காக மரித்தார்கள். இயேசு என்று யார் என்று தெரியாமலேயே மரித்தார்கள். ஆனால் அவர்கள் மரித்ததெல்லாம் யாருக்காக? இயேசுவுக்காக. இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொன்றான் ஏரோது.
ஆனாலும் இயேசு பாதுகாக்கப்பட்டார். அவர் வெளிப்பட்ட பிற்பாடும் கூட 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்த பொழுதும் கூட நீங்கள் பார்த்தால் அவர் எங்கே நடந்து சென்றாலும், எங்கே ஊழியம் செய்தாலும், எங்கே அற்புதம் செய்தாலும், எங்கள் அதிசயங்கள் செய்தாலும் பின்னாலே இருந்து குற்றப்படுத்தி கொண்டே அவரை கொல்லும்படி எத்தனையோ முறை வகை பார்த்தான். சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய காலம் வருவதற்கு முன்பே அவ்விதமாய் அவன் செய்ய நினைத்ததினாலே இயேசு மறைந்து போனார் என்றும் இருக்கிறது. ஆமென். ஆனால் வேலை வந்தபொழுது நான் தான் என்று வந்து நேராக நின்றவரும் அவர்தான். ஆமென். வேலை வராத பொழுது தன்னுடைய காரியம் முடியாமல் அவன் கொல்ல நினைக்க அந்த வேலை வராத பொழுது அவர் மறைந்து போனார். அந்த நேரம் தன்னுடைய வேலையை முடித்து அவர் பரமேற வேண்டும் என்ற அந்த தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்த பொழுது நேரடியாய் வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டு நான் தான் என்று சொன்னார். அந்த நான் தான் என்ற வார்த்தையை கேட்ட எல்லோரும் பின்னிட்டு விழுந்தார்கள். ஆமென். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருந்தது. அல்லேலூயா. அப்ப கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் மத்தியிலே அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அந்த பரிபூரணம் என்பது, அந்த பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் என்பது உபாகமம் 28:11 30:8-9 நாம் வாசிக்கும் பொழுது அந்த எவ்விதமாய் உலக பிரகாரமான ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். வாசியுங்கள். உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். 30:8-9. நீயும் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆமென். உலகத்திலே எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜீவனை பெற்ற அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நன்மை பரிபூரணமாக உண்டாகும்படியாய் செய்வார். யாருக்கு என்று சொன்னால், யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இன்னும் நீதிமொழிகளிலே 28:20 நாம் வாசிக்கும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. 2 நாளாகமும் 31:5 நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 31:5 வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். இந்த பூமியிலே பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுத்தது மாத்திரம் அல்ல, கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்றைக்கு நேற்று அல்ல, அல்லது நாம் செபித்து நான் மன்றாடி நான் உபவாசித்து நான் கேட்டதினாலே கொடுத்தேன் என்று அல்ல. நாம் உருவாவதற்கு முன்பே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சகலவற்றையும் நமக்காக உருவாக்கி ஆசீர்வாதத்தை வைத்த பிற்பாடே நம்மை சிருஷ்டித்தார். ஆமென். அல்லேலூயா. இனிமேல் நமக்கென்று புதிதாய் உருவாக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆல்ரெடி எல்லாவற்றையும் நமக்காக A to Z சொல்றேன் இல்லைங்களா, அப்படி எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்த பிற்பாடு தான் நம்மை சிருஷ்டித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நமக்கு தான் சில நேரத்தில் தெரியறதில்லை நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அதே கதை தான். எல்லாம் நமக்கு இருக்கிறது, பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் குறைவில்லை, குறை ஒன்றும் இல்லை, எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்கிறது. ஆனால்
நம்முடைய கண்கள் தான் அவைகளை காணவில்லை, நம்முடைய செவிகள் தான் அவைகளை கேட்கவில்லை, நம்முடைய இருதயம் தான் அவைகளை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகையால் அவைகளை நாம் முழுமையாய் அனுபவிக்க முடியவில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு என்று தான் அவர் சிருஷ்டித்தார், வேறு யாருக்காகவும் அல்ல. நமக்காகத்தான் சகலத்தையும் பரிபூரணமாக அவர் கொடுத்தார். அதே போல நாமும் கூட என்ன செய்யணுமா? பரிபூரணமாக, கிள்ளி அல்ல, கொஞ்சம் அல்ல, எப்படி கொடுக்கணுமா? அமைக்கி குலுக்கி அவர் கொடுப்பார். நாம் எப்படி கொடுக்கணுமா? எப்படி? மனப்பூர்வமாக, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவர்கள் கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டவர்கள், அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டவர்கள், பரிபூரணமாய் பெற்றுக்கொண்டவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். இன்றைக்கு என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டதை போல நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இதை எத்தனை பேர் நீங்க உண்மைன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வளவோ எத்தனையோ மாடி கோடி எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல உண்மையில சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற எந்த கோடீஸ்வரனும் பெற்றுக்கொள்ளல. கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட பெற்றுக்கொள்ள, அம்பானி அதானியும் கூட பெற்றுக்கொள்ளல, பில்கேட்ஸ் கூட பெற்றுக்கொள்ளல. என் தகப்பன் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதை போல, ஈசாக்கு பெற்றுக்கொண்டதை போல, யாக்கோப்பு பெற்றுக்கொண்டதை போல, தாவீது பெற்றுக்கொண்டதை போல, நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டதை போல, இன்னும் பார்க்கவேல நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டதை போல யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? கொண்டு வந்தார்கள். போதும் 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 என்ற அளவிற்கு கொண்டு வந்தார்கள். எசேக்கியாவின் காலத்திலும் ராஜாவின் காலத்திலும் அப்படித்தான் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது கொண்டு வந்தார்கள், போதும் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. மோசேயினுடைய காலத்திலும் அப்படித்தான் கொண்டு வந்தார்கள், போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கு அப்படி சொல்லவே முடியவில்லை. அவ்வளவும் கொண்டு வந்துட்டு பார்க்கும்போது தாவீது சொல்றாரு தேவனை பார்த்து, கர்த்தாவே, நாங்கள் இதை கொடுப்பதற்கு எம்மாத்திரம்? உம்முடைய கரத்திலே வாங்கி அப்ப நம்முடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் நாம ஏதோ ஒரு காரியத்திற்காக கொடுக்கிறோம், அல்லது 1000 ரூபாய் ஒரு காரியத்திற்காக கொடுக்கிறோம் என்று சொன்னால் சில நேரத்தில் நம்முடைய காலர் டைட் ஆயிடும். நம்ம எறியாமல் சில நேரத்தில் நமக்குள்ள கொஞ்சம் என்ன வந்துடும் இருதயத்தில், நான் இதை தாங்கி இருக்கேன் தெரியுமா? எதை தாங்கி இருக்கோம் நமக்கே தெரியாது. நம்மை தாங்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை தாங்கி இருக்கிறேன், அதை தாங்கி இருக்கிறேன். இப்போ கூட பாஸ்டர் சொன்னாங்க, VBS நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளோ செலவாச்சு, கடைசி நாளில் எவ்வளோ செலவாச்சு. அதற்காக சில பேர் மனமு வந்து செய்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி, நாம் யாருக்கு செய்கிறோம்? யாருடையதை செய்கிறோம்? நம்முடையதை செய்கிறோமா? இல்லை, நம்மள்தான் ஒன்றுமே இல்லை. இந்த ஜீவனே நம்முடையதல்ல, இந்த சரீரமும் நம்முடையதல்ல, ஆவியும் நம்முடையதல்ல, ஆத்மாவும் நம்முடையதல்ல, நம்முடைய பிரயாசங்களும் நான் என் சம்பாத்தியம் என்று சொல்லிக் கொள்வதற்கு, என் பலன் என்று சொல்லிக் கொள்வதற்கும் ஒன்றுமே இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. இதை என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்றைக்கு நமக்குள்ளே ஜீவன் பரிபூரணப்படும். அல்லேலூயா. தேவன் விரும்புவது சாதாரண ஜீவனோடு இருப்பதற்கு அவர் விரும்பவில்லை. அவர் நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் திருடவும் அந்த வளர்ச்சியை திருடவும் அந்த வளர்ச்சியை கொள்ளையடிக்கவும் தான் வருகிறார். சில நேரத்தில் நமக்கே தெரியும் இல்லையா, ஜெபிப்போம், ஜெபிச்சு சில நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், ஏன் இன்னைக்கு ஜெபத்தில் ஒரு பலன் இல்லை, இன்னைக்கு ஏன் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க முடியலை, இன்னைக்கு ஜெபிச்சும் கூட மனசு ஏதோ போல இருக்கு.
சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஃபீலிங் நமக்கு இருக்கா இல்லையா? சில நேரத்தில் செய்தி நல்லா இருக்கும், ஆண்டவர் பேசுவார், ஆனால் நமக்கு மனசு அதோடு ஒருமித்து போகாது. மனசு அதோடு என்ன ஆகாது? டிராவல் பண்ணாது. அந்த வார்த்தையோடு வசனத்தோடு டிராவல் பண்ணாது. அது வேற எங்கேயோ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க உள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருக்கான்? கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான். கொள்ளையடித்து. நாம் வளர்ச்சி அடையக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாய் இருக்கிறவன் அவன். நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதிலே கவனமாய் இருக்கிறவர் இவர். ஆமென். நாம் யாருக்கு கை கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. நாம் யாரோடு இணைந்து கொள்ளுகிறோம்? எந்த சூழ்நிலையிலும் சாத்தானோடு நாம் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. எந்த காரியத்திற்காகவும் அவனோடு சமரசம் செய்வதற்கான நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. சில நேரத்தில் நம்மளை அறியாமலேயே அது நடந்து விடுகிறது, நமக்கே தெரியாது. ஆனால் பிற்பாடு தான் உணரும், ஐயோ இந்த காரியம் தவறாய் போய்விட்டது. அப்ப நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது, இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு நாம் எந்த அளவுக்கு உலக பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதே அளவுக்கு மனப்பூர்வமாய் நாமும் அவருக்காக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். செய்யும் பொழுது இது என்னுடையது என்று நாம் நினைக்கவே கூடாது. ஆமென். தாவீது கடைசி வரையிலும் அந்த முதிர் வயதிலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு இருந்து கடந்து போய் இனி வரக்கூடிய காலங்களிலும் கூட சொல்லப்படுகிறது, 1000 வருட அரசாட்சியிலும் கூட தாவீது நிச்சயமாய் ஆண்டவரோடு ஆட்சி செய்வார் என்றதான ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அவன் எவ்வளவு அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுகிறவராய் அவர் இருந்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலையிலும் ராஜாவாய் இருந்தபொழுது மாத்திரமல்ல, ஓடிக்கொண்டே அவர் சங்கீதம் பாடினவர். அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. சந்தோஷமா ஓடல, ரேலி ரேஸ் ஓடல, பின்னால பகைவன் விரட்ட வனாந்தரத்தில் ஓடுகிறார். ஓடிக்கொண்டே சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே தேவனே என் ஆத்துமா பெப்சிக்காக, கொக்கோ கோலாக்காக, மிராண்டாக்காக தாகமா இருக்கணும் சொன்னாரு. 63வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இப்படி நல்ல ஏசில உட்கார்ந்து ஆராதிக்கிறோம், நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா அவர் ஓடிக்கிட்டே இருந்தார், விரட்டிக்கிட்டே இருந்தாங்க, சுத்தி விரட்டினாங்க. யாரும் உதவி செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவனை முன்னிறுத்தி ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் ஓட்டத்தோடு தேவனும் ஓடிக்கொண்டிருந்தார். அவர் நான் கூட இருக்கேன்ற மாதிரி ஓடிக்கொண்டே அவர் ஓட தேவனும் அவரோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் சோர்வை கொண்டு வந்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதை தடை செய்கிறவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். சில நேரத்தில் சோர்வு வருதா இல்லையா நமக்கு? என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது? ஆண்டவரை நம்ம ரொம்ப நெருங்கி போறோம், நமக்கு தானே பிரச்சனை வருது, நமக்கு தான் வரும். எவ்வளவு நெருங்குறோமோ அவ்வளவும் வரத்தான் செய்யும். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். ஆமென். பிரச்சனையே இல்லையா? சந்தேகமே பட வேண்டாம், நாம வேற பக்கம் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கங்க. தினந்தோறும் பிரச்சனைனா சந்தோஷப்படுங்க, மகிழ்ந்து சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. என்னையா துக்கத்துல சந்தோஷப்பட முடியும்னா முடியணும், அதுதான் நமக்கு வேண்டும். எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும்,
தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாகவும் இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னவர். சாதாரணமான ஆள் இல்லை, சகல சாஸ்திரத்தையும் கற்றவர். ஆமென். ஆனா அவரு இதை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு 3 நாள் கண்ணை குருடாக்க வேண்டி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணுமில்லை. இதுதான் ஜீவன் பரிபூரணப்படணும்னா அவருடைய சமூகத்துல தான் காத்திருக்கணும். அவரை அறிந்து கொண்டால் மட்டுமே உலக சாஸ்திரங்கள் ஒன்றும் நமக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை போல. அப்ப நமக்குள்ளே அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். இந்த ஜீவன் பரிபூரணப்படணும்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, எரேமியா 33:6 வாசியுங்கள். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். யாருக்கு? அவருக்குன்னு சொல்றாரு. யாருக்கு? 3வது வசனத்தை வாசித்தால் தெரியும் யாருக்கு என்று சொல்லு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன பெரிய காரியம் அது? அதுதான் 6வது வசனம் வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும், நான் அவர்களுக்கு, யாருக்கு? என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தானே கொடுக்கணும். ஆனால் இங்க என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தோடு கூட சத்தியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்திற்கும் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தேவனுடைய சமாதானம் சத்தியத்தோடு வரும். உலக சமாதானம் சொல்லுங்க, வேதனையோடு வரும். இல்லைன்னா பட்டர் மாதிரி கொஞ்சம் மேலே தடவிட்டு அப்படி நைஸா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேற ஏதாவது இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். அப்போ சௌக்கியமும் ஆரோக்கியமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட கடந்து வருகிறது. யாருக்கு? அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறவர்களுக்கு. யார் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவார்கள்? அவருடைய ஜீவனை பெற்றவர்கள். ஆமென். அந்த ஜீவன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யோவான் 1:16 நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த ஜீவனை நாம் எப்படி பெற்றோம் என்று சொன்னால், நம்முடைய பலத்தினால் அல்ல. நாம் இந்த ஜீவனை நமக்கு நல்லா தான் கொடுத்தார். நாசியிலே அப்படியே ஆவி சுவாசத்தை கொடுத்தார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஜீவ ஆத்மா ஒரே ஒரு காரியத்தினால என்ன ஆனது? மரண ஆத்மாவாய் போனது. அந்த கதை உங்களுக்கு தெரியும், அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அதற்கு யார் காரணம்? முதற் காரணம் யாரு? 2வது காரணம் யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் யார் எப்படி பழியை போட்டு கொண்டார்கள் என்றும் தெரியும், இல்லையா? ஆனாலும் 3 பேருக்குமே என்ன உண்டானது? சாபம் உண்டானது. ஒருவர் மேல் ஒருவர் பழியை சுமற்றினாலும் 3 பேருக்குமே சாபம் உண்டானது. ஆனால் அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது கிருபை. மறுபடியும் அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் அது கிருபை. நாம் ஒன்றும் அதற்காய் பிரயாசப்படவில்லை, நாம் அதற்காக ஒன்றும் செய்யவில்லை. அவர்தான் எல்லாம் செய்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த ஜீவனை மறுபடியும் நமக்கு கொடுத்து அந்த ஜீவன் இன்னும் பரிபூரணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரோமர் 5:17 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 5:17 வாசியுங்கள். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமே. ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஆமென். நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஆமென். ஆமென். நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஆனால் சாதாரண ஜீவன் அல்ல, அது பரிபூரணப்பட வேண்டும். அது பரிபூரணப்பட வேண்டும். எப்படியா? அதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. யோவான் 12:2 வாசிக்கும் பொழுது, யோவான் 12:2 வாசியுங்கள். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். ரோமர் 12:2 மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எப்படி என்று சொன்னால், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். சித்தத்திற்கும் பரிபூர்ணமான சித்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த பரிபூர்ணமான சித்தம் நம்மை குறித்து என்ன என்று சொன்னால், பரிபூர்ண ஜீவன். ஆமென். அல்லேலூயா. இது எல்லோருக்கும் அல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது. அது விசேஷித்த அது கிருபை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அது உண்டு. இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு தெரியுமா? இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு தெரியுமா? இல்லைன்னா இப்ப எத்தனையோ பேர் இப்ப கர்த்தருக்குள் கடந்து போகிறார்கள். லாஸ்ட் 29 கூட பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் கர்த்தருக்குள்ளே கடந்து போய் விட்டார்கள். நம்முடைய ஐயா கூட கர்த்தருக்குள்ளே கடந்து போய் 5வது ஆண்டுகள் நடக்க போகிறது. இப்படி பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் நம்முடைய ஆதியிலிருந்து இன்றைக்கு வரையிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படி என்று சொன்னால், நாம் பின் பார்ப்போம். இந்த பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து, அதுவும் எப்படின்னா அதை பகுத்தறிய வேண்டுமா? அதை பகுத்தறிவதிலே தான் நமக்கு விசேஷம் இருக்கிறது. உலகத்தினுடைய பகுத்தறிவை பேசுகிறவர்கள் காரியங்கள் வேறு. அதற்கு முன்பே பகுத்தறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆவியினால். ஆமென். இந்த உலகத்திலே பகுத்தறிவு தோன்றினது இப்பொழுது அப்பொழுது என்று சொல்வார்கள். இவர் வந்த பிற்பாடு தான் பகுத்தறிவு தமிழ்நாட்டிற்கு வந்தது என்றும் சொல்லுவார்கள். அதுவும் சில காரியங்கள் உண்மை இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். இன்றைக்கு மறுபடியும் அந்த பகுத்தறிவு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். வேறே மோகத்தில் போகட்டும். ஆனால் நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு நேற்றல்ல, அல்லது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே பகுத்தறிவு வந்ததை போல என்றைக்கு தேவன் நம்மை சிருஷ்டித்தாரோ அன்றைக்கே நமக்குள்ளே அந்த பகுத்தறிவை வைத்துத்தான் அவர் சிருஷ்டித்தார்.
அந்த பகுத்தறிவு அவருடைய ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆவியானவர் தான் சகலத்தையும் நிதானித்து அறிகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களை யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களை யாரும் நிதானிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் வழி இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாது. என் ஆவியானவர் நடத்துறாருன்னா அந்த வழியை மாம்சத்தில் இருக்கிறவங்க அறிந்து கொள்ள முடியாது. அதே ஆவியிலே உள்ளவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசி உண்மையை சொல்லுகிறாரா பொய்யை சொல்லுகிறாரா என்ற தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவர்களுக்கு தான் தெரியும், பெறாதவர்களுக்கு தெரியாது. வேதத்தில் அதற்கு அநேக சான்றுகள் இருக்கிறது. உண்மையாய் தேவனுடைய ஆவியோடு பேசின தீர்க்கதரிசிகளும் உண்டு, பொய் தீர்க்கதரிசிகளும் உண்டு. இன்னைக்கு நிறைய பொய் தீர்க்கதரிசிகள் தான் இருந்து போயிருக்காங்க, மலிந்து போயிருக்காங்க. உபதேசங்களும் மலிந்து போயிருக்கு. என்னென்னமோ உபதேசமா புது புதுசா வருது. அங்கே ஒரு முறை ஒருவர் வந்தார் மும்பையில். நான் உள்ரூமில் படுத்துக்கிட்டு இருந்தேன், கதவை தட்டினாங்க, பிள்ளைங்க கதவை திறந்தாங்க. அவங்க உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க. இல்லை, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்டாங்க. இல்லை, நாங்கள் இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறோம் சொன்னாங்க. நாங்கள் இயேசுவை அறிந்தவர்கள் தான். இல்லை, உங்களுக்கு என்ன தெரியும் இயேசுவை பற்றி அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தகப்பன் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும், தாயும் இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உள்ள இருந்து ஷாக் ஆயிட்டு, சரி சம்திங் ராங், சரி என்னத்தான் பேசுறாங்க, அமைதியாக கேட்போம். அப்போ அவங்க பிள்ளைங்களை பார்த்து இந்த வசனம் தெரியுமா அந்த வசனம், திடீர்னு வந்து இந்த வசனம் தெரியுமா அந்த வசனம் தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு கூட சில நேரத்தில் என்ன ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். கடைசியில் அவங்க சொன்னாங்க, தாய் தகப்பன் இருப்பதை போல பிதா இருப்பதை போல தாயும் இருக்கிறாள் அப்படின்ன உடனே அதுக்கு அவங்க எடுத்த வசனம் பவுல் எழுதுகிறார் இல்லையா, மேலான எருசலேம் தாயாய் இருக்கிறாள் என்று சொல்லி. அந்த வசனத்தை எடுத்துட்டு தாயும் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னா பிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கொண்டு வர டாப்பிக்கே வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எழுந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க, நான் ஒன்றும் சொல்லலாம், பிள்ளைங்களே பேச சொன்னேன், இந்த வசனம் தெரியுமா இந்த வசனம் தெரியுமா, அதெல்லாம் இல்லை நாங்கள் கேட்கறது. நான் சொன்னேன், இந்த வசனம் தெரியுமா கேளு. அதுக்கப்புறம் அவங்க நிக்கல, போயிட்டாங்க. ஏனென்றால் பிசாசு இன்றைக்கு பல வழிகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்க முடியாது. உபதேச கோளாறுகளை, துரு உபதேசங்கள் இன்னைக்கு யூடியூப்ல பெருகினாலும் பெருகி போச்சு. அதுல நிறைய வருவதெல்லாமே கள்ள உபதேசங்கள் மலிந்து இருக்கிறது. ஒருத்தர் பார்த்தா கிருபன்னு போறார், ஒருத்தர் பார்த்தா ஆசீர்வாதம் போறார். இன்னொருத்தர் சொல்றார், நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி செய்த பாவத்திற்கும் ஏசு ரத்தம் சிந்திருக்கு, இனிமேல் நீங்க செஞ்சாலும் ஆமா பிரச்சனை இல்லை. எப்படியெல்லாம் அந்த வலுசர்பத்தின் ஆவி வளைந்து நெளிந்து ஸ்ட்ரைட்டா வராது, சிலதெல்லாம் ஸ்ட்ரைட்டா வராது, அது வளைஞ்சு நெளிஞ்சு நமக்கே புரியாது எந்த பக்கம் வளையுது எந்த பக்கம் நெளியுது, எப்போ நம்ம இருக்கோம் நமக்கு தெரியாது. ஆமென். ஆனா எப்பவுமே ஸ்ட்ரைட்டா அடிக்கிறார் பார் கர்த்தர். அந்த ஊழியக்காரனோடு நாம் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்கிறோம். அதற்கு நம்ம சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய எந்த காரியத்தையும் கேட்கலாம், தப்பு இல்லை, ஆனால் கவனம். சபையிலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசம் இருக்கிறதா, இருக்கிறது, இருக்கா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இருக்கிறதா இல்லையா? சபையில இருக்குதா இல்லையா? ஆமென். சுவிசேஷம் இருக்கா இல்லையா? போதகம் இருக்கா இல்லையா? மேய்ப்பனின் குரல் இருக்கா இல்லையா? இதற்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
எல்லாவற்றையும் உள்ளடக்கி அவர் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். வெளியில இருக்கிற சரக்கு நமக்கு வேண்டாம். சபைக்குள்ளே வைத்துத்தான் நம்முடைய ஜீவனை பரிபூரணம் அடைய வைக்கிறவர் அவர். ஏனென்றால் சபைக்குத்தான் அவர் தலைவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வெளியில உள்ளவர்களுக்கு அல்ல. சபை இல்லாமல் வெளியிலே துள்ளிக்கொண்டு எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களை குழப்புவதற்காக ஒரு குரூப்பை அவன் ஃபார்ம் பண்ணி செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இயேசு சொல்லிட்டு தான் போனார், அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் பொழுது நமக்குள்ளே ஒரு மறுரூபம், மனமாற்றம், மறுரூபம் ஏற்படும். நமக்குள்ளேவே ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும். தேசத்துல மாற்றம் வருகிறதோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம். நமக்குள்ளே மாற்றம் வேண்டும். குறிப்பாக இந்த காலத்திலே உபதேசங்களை பகுத்தறியக்கூடிய, ஊழியர்களை பகுத்தறியக்கூடிய, தீர்க்க தரிசனங்களை பகுத்தறியக்கூடிய, அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த விசேஷித்த கிருபையை கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ரொம்ப பெரிய அதிசயம் அற்புதம் செய்யணும்னு அவசியமே இல்லை, வேண்டாம். கர்த்தர் அனுமதிச்சா தேவைப்பட்ட அவரே செய்வார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பெரிய பிரசங்க எல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன கழுதையை வச்சு கூட பேசிட்டு போயிடுவார். உணர்த்தணும்னா கழுதையை வச்சுட்டே பேசிடுவார். அதற்கு சான்றுகள் இருக்கிறது. போஷிக்கணும்னா காகத்தை வைத்து போஷித்துடுவார். மனுஷன் கூட தேவையில்லை. சில பறவைகளை, மிருகங்களை அவர் பயன்படுத்தி விடுவார். ஆனால் நம்மை விசேஷமாய் தெரிந்து கொண்டது நாம் அவருடைய ஜீவனிலே பரிபூரணப்பட வேண்டும் என்று சொல்லி. கொலோசியர் 1:19 நம்ம வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1:19, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும். 2:9, அதே கொலோசியர் 2:9, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. வேற எங்கே நாம போய் தேட வேண்டியதில்லை. வேற எங்கும் எதற்காகவும் தேட வேண்டியதில்லை. தேவத்துவத்தின் பரிபூர்ணம். இப்ப தேவனை நாம் நேரடியாய் சந்திக்க இயலாது. அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணமத்தெல்லாம், அந்த பரிபூர்ண ஜீவனை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொல்லிட்டு போனது ஒன்றே ஒன்று தான். நான் தான் அதற்கு வழி, நான் தான் அதற்கு சத்தியம், நான் தான் அதற்கு ஜீவன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட, அந்த பரிபூர்ணப்படுவது தான் தேவத்துவத்தின் பரிபூர்ணமாய் அது இருக்கிறது. 3:16 வாசியுங்கள். கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசுவுக்குள்ளே, அந்த இயேசு ஜீவனாக நமக்குள்ளே எப்படி இருக்கிறார்? வார்த்தையாய். இப்ப மரியாளுக்குள்ளே கடந்து வந்தது எப்படி? இயேசு எப்படி? வார்த்தையாய். அந்த வார்த்தை பரிபூர்ணமானது யாரால்? பரிசுத்த ஆவியால். அந்த அம்மா அந்த வார்த்தைக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? இதோ ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். இந்த ஒரு சரண்டர் தான் அங்க போதும், ஜீவன் பரிபூரணப்பட. இப்ப வார்த்தை வந்துட்டு ஆனா பரிபூரணப்படல. ஜீவன் வந்துட்டு யாருக்குள்ள? மரியாளுக்குள்ள ஜீவன் வந்துட்டா இல்லையா? வார்த்தை இயேசு என்ற அந்த ஜீவன் உள்ள வந்துட்டா இல்லையா? ஆனா உடனே வெளியே வந்துட்டார் அவரு? இல்லை இல்லையா? 1 மாசம் ஆச்சு, வெளியே வரல. 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, செக்கப் போனாங்களா? டாக்டருங்க இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம், 3வது மாதம் என்ன செக்கப்பு, 4வது மாதம் என்ன செக்கப்பு, எத்தனை ஸ்கேனு, எத்தனை விதமான டெஸ்ட்டு. இன்னைக்கு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இவ்வளவு காரியம் செலவு பண்ணணுமா? அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் பிறக்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான்லாம் வீட்லேயே பிறந்தவன் தான். ஏப்ரல் 1 இந்த ஏப்ரல் 1 இந்த ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க பாருங்க, பின்னாலெல்லாம் முதுகுலெல்லாம் குத்தி. அந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை வயிற்றுல வச்சுக்கிட்டே விளையாடி இருக்காங்க. ஆச்சு போய் சேர்ந்துட்டாங்க, ஆனால் இதெல்லாம் விளையாடிட்டு தான் போயிருக்காங்க. காலையில் விளையாடி இருக்காங்க, சாயந்தரம் பிறந்திருக்கு. ஆமேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? 3 மாசம் ஆச்சா பெட்டை விட்டு இறங்காதம்மா. சொல்றது யாரு? டாக்டர். அதுவும் கைனாஸ், ரொம்ப ஸ்பெஷல் டாக்டர். டாக்டர் சொல்லிட்டாரு, அப்பீலே இல்லை, மேல்முறையீடு இல்லை. அங்கே பெரியவங்க யார் இருந்தாலும் வயசானவங்க, நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டு, அவர் படிச்சிருக்கிறார், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அன்னைக்கு படிக்காதவங்க தான் பிரசவமே பார்த்துருக்காங்க. ஆமேன். ஆனால் சுகப்பிரசவம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு படித்தவங்க தான் கத்திய வைக்கிறாங்க. எதுக்காக? நோட்டு நிறைய வேணும். சுகப்பிரசவத்துக்கே என்ன லட்சக்கணக்கில் கேட்குறாங்க, ஆப்ரேஷன்னா இன்னும் அதிகம். இது ஒரு பெரிய மாஃபியாங்க. பாவம் வரல இன்னைக்கு, சோத்திரம். பொதுவாக நான் யாரையும் குறை சொல்லலை. எனக்கு உலகத்தில் நடக்கிறத நானே கண்கூடா ஒரு 20 days எனக்கு ஆப்ரேஷன் நடந்த போது 20 days ஐசியூல இருந்து அங்கே நடக்கிற அத்தனை குளறுபடியும் எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுறாங்கன்னு தான் கர்த்தர் எனக்கு காண்பித்து இவங்களுக்காக ஜெபிக்கிறது யாருன்னு என்கிட்ட கேள்வியும் கேட்டார். அப்போ சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்ல தான் வேணும். டாக்டராக இருந்தாலும் நர்ஸாக இருந்தால், என் பிள்ளைங்க 2 பேர் நர்ஸ், அவங்களுக்கும் சொல்ல தான் செய்கிறேன், ஒழுங்காக இருங்க. நர்ஸ் வேலையை பார்க்கும் பொழுது நர்ஸ் வேலை நம்ம மோசே காலத்தில் இருந்தவங்க மாதிரி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நர்ஸாக இருங்க. ஆமென். தீமைக்கு துணை போகக்கூடிய நர்ஸா டாக்டரா இருக்காதீங்க. அப்ப பாருங்க, அந்த ஜீவன் வளருகிறது 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 வளருகிறது. அது பரிபூர்ணப்பட்டு வெளிவரும் பொழுது விண்ணகம் மகிழ்ந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பிறந்த பொழுது வானத்திலிருந்து இறங்கிட்டாங்க தூதர்கள். வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி, அது பெரும் திரள் சேனை என்று சொல்லப்படுகிறது. வந்து என்ன செய்தாங்க? முதல்ல தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர்களுக்கு பிரியம். ஆமென். அதுதான் வர்ஷிப். வர்ஷிப்ல எனக்கு நிறைய பேர் தன்னைத்தான் முக்கியப்படுத்துறாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு வர்ஷிப் பார்த்தேன், நல்லா தான் போகுது, நல்லா பார்த்தா அப்படி
அனல் பறக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்த மாத்திரத்துல எனக்குள்ள இருந்த அனல் நின்று போச்சு. ஏன்னா இப்போ நீங்க எல்லாம் முக்காடு போட்டிருக்கீங்க. சில பேர் தலையில காணு இறங்கிட்டு, சில பேருக்கு அறை இருக்கு, கால் இருக்குது. போகட்டும், அது தன்னை மறந்து இருப்பதினாலே வசனத்திலே நான் பார்க்குறேன். அங்கே பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சென்ஸும் வேற மாதிரி இருக்கு. அவங்க தலை எல்லாம் விரிச்சு போட்டு, நம்ம கண்ணகி சிலை பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் பார்த்தா, பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தா கேப் போட்டிருக்காங்க. பிரதர்ஸ் தலையிலெல்லாம் கேப் இருக்கு, சிஸ்டர்ஸ் தலையிலெல்லாம் கண்ணகி இருக்கா. தலைவிரி கோலத்தில் சிலம்பு தான் கையில் இல்லை. ஒரு சிலர் கையில் இருந்துச்சு, அந்த டேம்பரிங் இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், இது என்ன ஆராதனை, எப்படி ஆராதிக்கணும்? ஆப்போசிட்டால இருக்கு. நம்ம தலையில் முக்காடு போட சொல்லியிருக்கா பிரதர்? சொல்லலாம், தப்பே இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பயப்படாமல் சொல்லுங்க. இல்லை, அவங்க போடலாம் இல்லையா, கண்டிப்பாக போடணும் இல்லையா? போடணுமா வேண்டாமா? யார் நிமித்தம் போடணும்? யார் நிமித்தம் போடணும்? தூதனின் நிமித்தமும் போடணும், உங்க தலைக்காகவும் போடணும். உங்க தலை யாரு சிஸ்டர்? உங்க தலை யாரு? நோ சிஸ்டர், தப்பா இல்ல சொல்றீங்க. உங்க தலை யாரு? ஹஸ்பண்டா இருக்காரா? எங்க இருக்காரு? பக்கத்துல தான் இருக்காரு, சொல்ல மாட்டேன்றீங்களா? சரி, ஸ்தோத்திரம். இன்னைக்காவது சொல்லுங்க, என் தலை என் புருஷன். ஆமென். சொல்லுங்கம்மா. அவருக்கு தலை ஏசப்பா, ஏசப்பாவுக்கு தலை பிதா. எப்படி இருந்தாலும் கனெக்ஷன் அங்க தானே. ஆமென். அல்லேலூயா. இந்த கனெக்ஷன்ல இருந்து நாம கட்டாவே கூடாது. இது மாறுச்சுன்னா அவன் உள்ள வந்துடணும். யார் எந்த ஸ்டெப்ல அவர் நம்மளை கொண்டு போறாரோ அந்த ஸ்டெப்லயே நம்ம போயிட்டு இருந்தா பரலோகம் போயிடலாம். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு விடும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்ன ஆகும்னு சொன்னா, 2 பேதுரு 1:11 நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 1:11, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 1:11 எல்லாரும் வாசிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிஸ்டர்ப் வருது பார்த்தியா? அந்த நித்திய ராஜ்யத்திற்குரிய பிரவேசத்தை பிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரும். இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. அது யார் மூலியமா வேணாலும் வரும். சின்ன பிள்ளை தானே, நம்ம பிள்ளை தானே நம்ம நினைப்போம். பிள்ளையானாலும் என்ன செய்யணுமா, எப்படி நடத்தணுமா? எப்படி? சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், பிள்ளை கையில் கொடுத்துட்டாங்க, மொபைலை கொடுத்துட்டு அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அது உலகத்தில் இருக்கு, இங்கே இல்லவே இல்லை. இப்போ ரீசெண்டாக என் மகனுடைய கல்யாணம் ஆச்சு. அப்போ ஒரு பெண் வீட்டு சைடில் ஒரு ரிலேஷன், அவங்களுடைய ரிலேஷன் ஒரு மகன் வந்திருந்தான். கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி இருந்தான். என்னன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, சின்னதுலேருந்தே மொபைலை காட்டி காட்டி அவங்க அம்மா அவளுக்கு சோறு ஊட்டி ஊட்டி அது மொபைல்லையே அதுவாயிட்டு இப்போ அவனுக்கு மைண்ட் ஸ்பெஷல் சைல்டா. நம்மெல்லாம் எவ்வளோ ஸ்பெஷல் சைல்டுன்ட்டு நீங்கள் தான், நாம் தான் நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஆமென். அல்லேலூயா. யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. நான் கூட யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், கர்த்தருடைய காரியங்களுக்காக யூஸ் பண்ணுறேன், பேசுகிறேன். சில சமூக காரியங்களையும் கவனிக்கின்றேன். சிலதெல்லாம் மெசேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம்
எதற்காக யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு விசேஷமா அன்னைக்கு நிலாவை காட்டினாங்க, இன்னைக்கு நிலாவை இதுல காட்டுறாங்க. எந்த நிலாவை காட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அன்னைக்கு பூச்சாண்டியை காட்டினாங்க, வெளியே தான் காட்டினாங்க. இன்னைக்கு பூச்சாண்டி இதோ வரான் வரான் பூச்சாண்டி. என்ன வண்டியில்? ஆமே. இதெல்லாம் நம்ம காட்டிட்டு இருந்தோம்னா இந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம், அந்த பரிபூர்ணம் நமக்கு டிலே ஆகும். இல்லைன்னா அதை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அதை நாம் தொடக்கூடாது என்பதுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம், பின்னாலே இருக்கிறான். எப்படி நீங்க சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பாருங்க, இயேசு எங்க போனாலும் இயேசுவை குற்றம் சாட்ட அல்லது அவர் செய்யக்கூடிய காரியத்தை ஏதாவது ஒன்று சொல்வதற்கு பின்னாலே இருந்திருக்காங்க. நானும் யோசித்து பார்க்குறேன். அவர் பயிர் வழியா போறாங்க, ஒரு ஓய்வு நாளில் போறாங்க அவரும் சீஷர்களும். அந்த கதிரை கொய்து சீஷர்கள் அவர் சாப்பிடல, சீஷர்கள் தான் சாப்பிட்றாங்க. உடனே அங்கேருந்து ஒரு கமெண்ட் வருது, ஓய்வு நாளில் இதை செய்யலாம். அப்போ பாருங்க, பின்னாலேயே எப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஒரு கூட்டம் பின்னாலேயே இருக்கு. அப்போ இன்றைக்கும் அதே தான், நம் பின்னால் ஒரு கூட்டம், பிசாசு அவனுடைய சேனைகள் இன்றைக்கும் இருக்கிறது. சில நேரத்தில் வீட்டிலேயே இருக்கும், சபைக்குள்ளும் இருக்கும். யோபு புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் மத்தியில் யார் தான் வந்தா? அப்போ சபையில் வருவானா மாட்டானா? பிசாசனாலும் போக மாட்டான். கர்த்தரே அனுமதிச்சிருப்பார் சில நேரத்தில், நம்மளை செக் பண்றதுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் எனக்கு சில நேரத்தில் பாஸ்டுக்கு எப்படின்னு தெரியல, சில நேரத்தில் நல்லா அன்னைக்கு மெசேஜ் ஸ்ட்ராங்காக போயிருந்துச்சுன்னா, எந்த காரியத்தில் ஸ்ட்ராங்காக கர்த்தர் பேசியிருக்கா அந்த காரியம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இடறுவதற்கான சூழ்நிலையை கொண்டு வருவான் எங்களுக்குள்ள. அதுக்காக தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். அன்னைக்கும் பவுல் சொன்னார், நாங்களும் சொல்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நாங்களும் மனுஷர்கள் தானே. ஆமென். ஏன்னா எந்த காரியத்தை குறித்து கர்த்தர் ஆணித்தரமாய் எங்கள் மூலமாய் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை அப்படியே நாங்கள் மீறுவதற்கான அத்தனை காரியங்களையும் இடரல்களையும் எங்கள் முன் கொண்டு வருவான். போராட வேண்டி இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்க மார்க் போட்டு போயிடுங்க, பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணார், நல்லா இருந்துச்சு அன்னைக்கு மெசேஜ், அப்படி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை தொற்றுக்காருன்னு சொன்னா, தயவு செய்து எங்களுக்காக ஜெபியுங்க. எனக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஜெபி. விசேஷமா சபை ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சுவிசேஷர்களுக்கு 4 பிரசங்கம் இருந்தால் போதும், 40 ஊரை சுற்றிட்டு வந்துடலாம். உங்களுக்கு நாங்கள் பழைய சோறையே போட முடியுமா? போட்டால் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? எனக்கெல்லாம் உண்மையாக நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் சாப்பாட்டை மத்தியானம் சாப்பாட்டை ராத்திரிங்க அப்படி சாப்பிட்றது இல்லை. எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வேணும். அது எங்கள் அப்பாவோட பழக்கம், அப்படியே எங்களுக்கும் வந்துட்டு. அப்போ அதுவே அப்படின்னா இது எப்படி இருக்கணும்? அப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கொடுக்கணும் இல்லையா? நல்ல அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமென். உங்ககிட்டே டிஸ்கஷனும் கேட்டிருக்காங்க. பெரிய மெனு எல்லாம் கொடுத்துடாதீங்க. ஏனென்றால் நமக்கு தெரியும் நம்முடைய தகப்பன் யார், நம்முடைய தகப்பனுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, தகப்பனுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும், பிள்ளைகளுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு தகப்பனுக்கும் தெரியணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உறவு முறை சீராக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம இந்த அவர் எதற்காக வந்தார்? ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படும். அப்ப அந்த ஜீவன் என்பது
அந்த இயேசு நமக்குள்ளே பரிபூர்ணப்பட வைக்கிறவர், அதை செய்கிறவர், பரிபூர்ணப்பட செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது நாம் பரிபூர்ணமாய் நமக்குள்ளே விளங்கும் என்று சொன்னால் அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது. ஆமென். இந்த ஜீவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. ஆமென். அப்ப அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அந்த நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று வாக்குதத்தமாகவே அருமையான மூத்த சீஷனாகிய பேதுரு சபைக்கு முதல் அந்த சபையை ஆரம்பித்த, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்ன அந்த பேதுருவின் மூலமாகத்தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு, இந்த ராஜ்யம் பொய்யானது, இதில் உள்ளது எல்லாமே பொய்யானது, இது எல்லாம் மாயை, இது அழிவுக்கு நேராய் அழிவின் விளிம்பிலே இருக்கிறது. உலகமும் அதனுடைய கிரியைகளும் அழிந்து போகும், அவருடைய வார்த்தையோ நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை, அந்த சத்தியம் தான் ஜீவன். அந்த சத்தியத்தை இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே, அந்த வார்த்தையை, அந்த ஜீவனை இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே பரிபூர்ணம் அடைய செய்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அவர் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அதே நேரத்தில் அது எனக்குள்ளே பரிபூரணப்பட உம்முடைய ஆவியினாலே என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த வளர்ச்சி என்பது ஒரு தாயினுடைய கற்பத்திலே அந்த உயிரணு என்றைக்கு அந்த கற்பத்திற்குள்ளே கடந்து போய் அது வளர்ச்சி அடைகிறதோ, அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய ஆவியிலே என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைந்து நித்திய ஜீவனை நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு ஏற்கனவே நமக்காக ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திலே நாமும் இணைந்து கொள்வோம். இன்றைக்கு நாம சொல்வோம், நாம எல்லாரும் எழுந்து நின்று, இயேசுவே நீர் எங்கே இருக்கிறீரோ அதே இடத்திலே நானும் என் வீட்டாரும், நானும் என் சபையாரும், நானும் என் மூலமாய் இன்னும் யாரையெல்லாம் நீர் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறோ அத்தனை பேரும் அந்த நித்திய ஜீவனுக்குட்படும் பிரவேசத்திலே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதிலே, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்ட அந்த ஜீவனாகிய நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் வந்து அடைவதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். ஜெபத்திலே நம்முடைய பாஸ்டர் நம்மளை நடத்துவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்குள்ளே கர்த்தர் ஜீவனை தந்த தயவுக்காக நன்றி அப்பா. இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்கள், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தியம் எங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கட்டும். தேவ ஆவியானவருடைய பரிபூர்ணம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும்ப்பா ஆண்டவரே. உம்முடைய பாதையில் எங்களை நடத்துவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அழைத்த அழைப்பில்லை ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தெரிந்து கொள்ளுதலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் விளங்கும்படி கர்த்தர் செய்வீராக, எங்களுக்குள்ளே செய்வீராக. சபைக்குள்ளே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. என்னுடைய உள்ளங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஜீவனினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக ஆண்டவரே. இந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம்ப்பா ஆண்டவரே. அவருடைய எண்ணத்திலே வருகிறதுக்கு அவனுக்கு ஆண்டவரே ஒன்றுமில்லை.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் அதிபதி வந்தாலும் ஆண்டவரே அவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜீவன் நாளுக்கு நாள் பரிபூர்ணம் அடைகிறது. அந்த ஜீவன் நாளுக்கு நாள் பரிபூர்ணம் அடைகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிபூர்ணமாக்குகிறவரே, உம்முடைய கிருபையினாலே பரிபூர்ணமாக்குகிறவரே, கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே பரிபூர்ணமாக்குகிறவரே, உம்முடைய சமாதானத்தினாலே பரிபூர்ணமாக்குகிறவரே, உம்முடைய ஆவியினாலே எங்களை பரிபூர்ணமாக்குகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிபரகா ஷஹரந்தரா ரிகரபலாதி அந்தலா. தேவ சபைக்குள்ளே நாங்கள் பரிபூர்ணமாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய சபையில வைத்து எங்களை பரிபூர்ணமாக்குகிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ரபலஹதுரியா சுபரந்தலா. எங்களுக்குள்ள இருக்கிற இடரல்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. நம்முடைய பரிபூர்ணப்படுத்துகிற தேவ ஆவி நம்மை நிரப்பட்டும். ஓ காஷ்லா ரந்தரா ரிபரதியந்தலா ரதிகத்லோரியாத்தரா ரியந்தலா சிந்தலா ரதஹுத்தி அந்தரமனா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. தெய்வீக பரிபூர்ணம் எங்களுக்குள்ளே விளங்கட்டும் அப்பா. தேதூர் ரஹத்தல ரந்தன ரியாத்தலா ಶಿಬರಲದಿಯಂದರ ಅಪರಾಧಲ ಕತರ ಈಗದರಗಲಾರಾತಿಯಂದರ ಹಲಬೌರದಿಯತ್ತರಾ. ஆவியானவரே, ஆவியானவரே, குறை உள்ளவர்களப்பா ஆண்டவரே உம்முடைய பரிபூரணத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே, மக்க நன்றி அப்பா, மக்க நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, மக்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பின் பிதாவே மக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு கூட ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. உடைய வார்த்தைகள் நேராக எங்களோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே பேசின தயவுக்காக மக்க நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய தேவ மனுஷனை நீர் மறைத்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வெளிப்பட்ட தயவுக்காக மக்க ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை பரிபூர்ணமாக்கி கொண்டு இருப்பீராக. கர்த்தாவே மக்க ஸ்தோத்திரம். உடைய வருகையிலே நாங்கள் உம்மை போல மாறி ஆண்டவரே உம்மோடு கூட என்றென்றைக்கும் ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தாவே எங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பீரா. மக்க நன்றி தகப்பனே, மக்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய தாசனுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருடைய சரீர ஆண்டவரே ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய சபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளுக்கு தந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே நீர் அவரை ஆளுகை செய்து எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே வந்த எல்லா தேவ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நிரப்பி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளவும் ஆண்டவரே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிற தேவ கிருபையை நாங்கள் பற்றி கொள்ளவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆளுகையும் சமாதானமும் நமக்கும் கர்த்தரை சிநேகிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் விசேஷமாக இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசன் அவருடைய குடும்பம் அவருடைய சபைக்கும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட்.